அமைச்சர் பொன்முடி சொத்துக்குவிப்பு வழக்கில் 3 ஆண்டு சிறை நீதிபதி அதிமுக காலகட்டத்தில் சட்டத்துறை செயலாளர் இருந்தபோதாவது ஒரு சர்ச்சையே இருக்கு. இந்த கருத்து இல்ல, நாங்க நீதிபதியினுடைய அந்த சர்ச்சைக்குள்ள போக விரும்பல. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு, அதுதானே தவிர நீதிபதி அப்படியேப்பட்டவரா இப்படிப்பட்டவரா அதுங்கிறதுக்குள்ள நாங்க போகல. ஒரு நீதிபதி அப்படியெல்லாம் பார்க்கணுங்கிறது நாங்க சொல்ல விரும்பல. ஆனா ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் அவரை விடுதலை பண்ணியிருக்காங்க. இப்போ உயர்நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க. சோ இந்த தீர்ப்பு இறுதியானதா அந்த தீர்ப்பு இறுதியானதான்னு இப்ப போய் விவாதிக்க முடியாது. சோ சட்ட ரீதியா அந்த நீதிபதியை என்ன சொல்லிருக்காரு, நீங்க மேல்முறையீடு செய்வதற்கு 30ஆம் தேதி வரைக்கும் 30 நாளைக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறோம். ஒருவேளை அதுல உங்களுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கலன்னா கூட நீங்க மீண்டும் வாங்க, எக்ஸ்டென்ஷன் நீங்க திரும்பி இங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காருன்னா, அப்போ ஒரு மேல்முறையீடு மூலம் உண்மையான நியாயத்தை பெறட்டும்னு அவரே நினைக்கிறாரு. தனக்கு பட்டது ஒரு தீர்ப்பாக எழுதியிருக்கிறாரு. ஆனா அது இறுதியானது இன்னும் அவரே முடிவு சொல்லல. எனவே உச்சநீதிமன்றத்தை அவர் அணுக போறாரு. இந்த மாதிரி பிரச்சனையில மேல்முறையீடுக்கு வழி இருக்கிற போது மேல்முறையீட்டு தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு என்ன வருதோ அதை பொறுத்துதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இல்ல, இது ஒரு இந்த மாதிரி ஒரு குற்றம், இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பின்னடைவு தான். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதனால பெரிய இது வந்துடும் நான் எதிர்பார்க்கல. இது ஒரு இடைக்கால ஒரு சின்ன ஒரு தடை. அதாவது ஒரு மூத்த அமைச்சருக்கு சிறை வந்திருக்கிறதுங்கிறது ஒரு சின்ன இதுதான். பட் அதுதான் இறுதியான ஒரு நாளைக்கு இதே நாளைக்கு விடுதலை ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இன்னும் பல அமைச்சர்கள் லிஸ்ட்ல இருக்காங்க. அவங்க அடுத்த வருஷம் மத்தியில வருவாங்க வெளியே. அந்த வழக்குக்கான ஏங்க அப்படி பார்க்க போனா இல்ல அப்படி பார்க்க போனா தமிழ்நாட்டில் இருக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு இருக்கு. ஏற்கனவே இப்ப அதிமுக இருக்கிற பல அமைச்சர்கள் மேல வழக்கு மேல்முறையீட்டுல இருக்கு. மத்திய அமைச்சர்கள் பல பேர் மேல வழக்கு இருக்குது. இதெல்லாம் விவாதிக்கிறது இது இல்ல. வந்திருக்கிற தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ஒட்டி நாம என்ன செய்யலாம்னு பார்க்கலாமே தவிர எல்லார் மேலயும் வழக்கு இருக்கு அதனால என்ன பண்ண முடியும்? அதனால இவங்க திமுக அமைச்சர்கள் மேல மட்டும் இல்லையே வழக்கு, அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் பல பேர் மேல வழக்கு இருக்குதான் செய்யுது. அதையும் சேர்த்து சொல்றாரு அண்ணாமலை. மத்திய அமைச்சர்கள் மேல பல மாநிலங்கள் இருக்கிற அமைச்சர்கள் மேல கூட பல வழக்கு இருக்குதான் செய்யுது. எனவே ஒரு ஆட்சியில் இருக்கிற போது தவறு செஞ்சாங்களா செய்யலையா ஒரு வழக்கு வருது, வழக்கு அவங்க சந்திக்கிறாங்க. அது இறுதியா நீதிமன்ற தீர்ப்பு வருகிற போதுதான் ஒன்ன பத்தியும் முடிவு வர முடியும். பீகார் முதலமைச்சர் இந்தியில பேசும்போது தமிழக முதலமைச்சர் இந்தி கத்துங்கன்னு சொன்னதா ஒரு தகவல் இருக்கு. இல்ல இதுல நாங்களா இருக்கட்டும் மற்ற கட்சிகளா இருக்கட்டும் இந்திய கத்துக்கவே கூடாதுன்னா நாங்க சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்னா இந்திய கட்டாயமா திணிக்க கூடாதுன்னு தான் சொல்றோமே தவிர ஒருத்தர் ஹிந்தி விரும்பி படிக்கணும்னு அவர் சொல்றதை நம்ம ஏன் ஆட்சேபிக்கணும்? இப்ப நிதிஷ்குமார் சொல்றாரு நீங்க ஹிந்தி படிக்கணும்னு அவர் சொல்றதை நம்ம ஏன் ஆட்சேபிக்கணும்? ஆனா அதே நிதிஷ்குமார் இந்தி தான் இந்தியாவுடைய கட்டாயமான மொழி அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம ஆட்சேபிக்கலாம். மொழிபெயர்ப்பு செய்தவர் மொழிபெயர்ப்பு செய்ய வேணாம் அது வேறங்க. அதாவது அவர் சொல்றாரு ஒரு இதுக்கு சொல்றாரு, அவருடைய அர்த்தம் அவர் இந்திய கட்டாயப்படுத்துறாருன்னு அர்த்தம் கிடையாது. இந்தி தான் இந்தியாவுடைய அலுவல் மொழி, அதை எல்லாரும் கட்டாயமா அதுதான் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில இல்லையே. அப்படிங்கிற நிலையில அவர் சொல்லலையே. சரி நீங்க இந்தியில பேசுங்க கத்துக்குங்க அப்படின்னு பொதுவா சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆகவே அதெல்லாம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரு கூட்டணி கட்சிகளுக்குள்ள பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கதான் செய்யும். ஒரு 35க்கு மேற்பட்ட கட்சிகள் ஒன்னா இணைகிற போது அதுல சில எல்லா பிரச்சனையிலையும் ஒத்த கருத்தோடு இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. மாறுபட்ட அணுகுமுறை இருக்கும், மாறுபட்ட கொள்கைகள் இருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல நாங்க ஒன்னா இருக்கோம், என்னன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியை வீழ்த்தணுங்கிறதுல அந்த ஒற்றை அஜெண்டாவில் நாங்க எல்லாம் ஒன்னா இருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.